அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை மீண்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டங்கள் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இதனால் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த கொண்டாட்டங்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. சென்னை போன்ற நகரமயமாக்கப்பட்ட மாநகரங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது வார இறுதிகளை உற்சாகமாக ஹெல்த்தியான முறையில செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலை நேரங்கள்ல, அதாவது 6 to 9 மணி வரை அவர்களை ஒரு பொது இடத்துல கூட வைத்து அவர்கள் மகிழ்ந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடுவதற்காக இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ற நிகழ்வை சென்னை மாநகராட்சியோடு ஒருங்கிணைத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் சென்னையில துவங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக தியாகராய நகர், பாண்டி பஜார், அண்ணா சாலை உள்ளிட்ட சென்னையில மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகள்ல செப்டம்பர் மாதம் வரை சென்னையில நடைபெற்ற நிகழ்வு மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏ டயர் பி டயர் சிட்டிகள், அதாவது கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருச்சி போன்ற நகரங்களிலும் மாதங்கள்ல 4 ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளில் பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் இந்த நடைபெற்று வந்தது. இந்த நிலையில கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஹாப்பி ஸ்ட்ரீட் சென்னை மாநகருக்கு திரும்பி இருக்கிறது. சென்னை மாநகரின் முக்கியமான பகுதிகள் ஒன்றாக மாறி வரக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டனா பகுதியில இன்றைய தினம் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்வை பொறுத்தவரையில நீண்ட காலம் கழித்து மீண்டும் சென்னையில நடைபெறுவதால அதிக அளவிலான இளைஞர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என உற்சாகமாக அதுல கலந்து கொண்டிருக்கின்றனர். இசைக்கு ஏற்றாற் போல உற்சாகமாக நடனமாடி பாடல் இசை நிகழ்ச்சிகளை மெய்மறந்து கேட்டு ரசித்தனர். மேலும் பறை இசை, டிஜே இசை என அண்ணா முழுவதும் திருவிழா போல களை கட்ட தொடங்கியிருந்தது. இதன் காரணமாக ஏற்கனவே எச்சரிக்கையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் சென்னையில கடந்த காலங்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடப்பட்டது போலவே இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் பகுதி மாறப்போகிறது. அண்ணா நகர் சாலை, அண்ணா சாலை, தியாகராய நகர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலும் தொடர்ந்து நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.